வேதத்தை வெறுத்து வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நம்ம கவனத்தோடு தேவ சபையாராகி ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. மீண்டும் சொல்லுகிறேன், நம்ம கையில் பைபிள் இருக்கலாம், நம்ம வீட்டில் 1க்கு 5 பைபிள் 10 பைபிள் இருக்கலாம், ஆளுக்கு ஒரு 2-3 பைபிள் இருக்கலாம். பாஸ்டர் நமக்கு நல்ல உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுற சத்தியத்தை சொல்கிற பாஸ்டராக இருக்கலாம், நம்ம சபை நல்ல ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம், நல்ல நாம் ஸ்தோத்திரம் பிரசங்கத்தை கேட்குற சபையாக இருக்கலாம், நல்லா நம்ம தியானம் பண்ணுற சபையாக இருக்கலாம், நல்லா நம்ம சபையில் வாரந்தோறும் வேத பாடங்கள் நடக்கலாம், பைபிள் ஸ்டடி நடக்கலாம், நல்லா பெஸ்ட்டாக எல்லா பிரசங்கிமார்களை நாம் பார்க்கலாம், டிவியில் கேட்கலாம், ஃபோனில் கேட்கலாம், நல்ல விசேஷத்தை கூட்டங்களுக்கு சென்று கேட்கலாம், பலவிதமான கேம்புக்கு முகாம்களுக்கு போய் கேட்கலாம். நம்ம சபையிலே சொந்த சபையிலே கூட நல்லா எல்லா ஜபத்திலேயும் வசனத்தை நல்லா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து நம்ம பார்த்து கேட்கலாம். தேவ சபையாரே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எல்லாம் நல்லா நாம் கேட்டுவிட்டு நாம் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்காமல் போய் விடுவோம் என்று சொன்னால், நாம் கேட்டவைகளுக்கு, கேள்விப்பட்டவைகளுக்கு, வாசித்தவைகளுக்கு நாம் எல்லாமே இந்த வேதத்தை வெறுத்தவர்களே. ஆமென். நான் கேட்டேன் ஆனால் அதன்படி நான் செய்யலை அப்படின்னாக்கா, அதன்படி நான் நடக்கலை அப்படின்னா, நம்ம கையில் பைபிள் இருந்தாலும், நல்லா நமக்கு பைபிள் ஸ்டடி நடத்துகிற பாஸ்டர்மார் இருந்தாலும், நமக்கு நல்ல பிரசங்க பண்ணுற போதனை கொடுக்குற நல்ல நமக்கு சூப்பர் பாஸ்டர், அனுபவம் நிறைந்த நல்ல வேதத்தை அறிந்து 10 டிகிரி படித்து நல்ல 10 மணி நேரம் பிரசங்கத்தை முழங்கால நின்று ஆயத்தம் பண்ணி போதிக்கிற நல்ல ஒரு போதனையாக இருந்தாலும், கேட்குற நாம் இந்த வசனத்தின்படி செய்யலன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா 41:24 வசனத்தின்படி நாம் எல்லோருமே வேதத்தை வெறுக்கிற ஜனங்கள் என்று தான் பொருள், அர்த்தம். ஆமென்.